உபாகமம் 25ஆம் அதிகாரம். மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால், நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவான் ஆனால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால், மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவருடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவரிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்றுப்போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெறும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். அவன் தன் சகோதரனுடைய மனைவி விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால், அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்திற்கு போய், என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பேரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனுடைய பேசியும், அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னான். அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி அவன் முகத்திலே துப்பி, தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவுள். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கழற்றி போடப்பட்டவன் வீடு எனப்படும். புருஷர் ஒருவரோடொருவர் சண்டை பண்ணி கொண்டிருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்புவிக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மானத்தை பிடித்ததுண்டானால் அவளுடைய கையை தரிக்க கடவன். உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம். உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்கள் வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல வீணரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரத்தை கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இடாதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். உபாகமம் 26ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கொடியை உன் கையில் இருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே
நீ உன் வரத்தில் எல்லாம் 10ல் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவில்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும்போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இழவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவுள். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் என்பதே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நண்பர்களே, சகோதரரே, சகோதரிகளே, நம்ம இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று ஆண்டவர் என் இருதயத்தில் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காக எனக்கு நன்றி. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும் தேவா. உடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தாவே, இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் ரகசியங்களையும் நீர் அருளி செய்யும். நீர் சொல்லாம உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. நீர் வெளிப்படுத்தாம உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களால் முடியாது. எங்களோடு பேசும், நாள் முழுவதும் எங்களோடு எங்களை காத்துக்கொள்ளுமே. உடைய சட்டை நிழலில் எங்களை மூடி மறைத்து கொண்டு நீ வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.